ஆங்கில ஆண்டு 2024 செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 17ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்றைய சிறப்பு பார்த்திங்கன்னா அமாவாசை. இன்று காலை 6:33 முதல் நாளை காலை 7:59 வரை அமாவாசை இருக்கிறது. இந்த அமாவாசை திதியில் பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நல்லது. முன்னோர்களை ஞாபகப்படுத்துவது மிகவும் நல்லது. இதை நீங்கள் செய்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கின்ற முன்னோர்களுடைய சாபம், முன்னோர்களுடைய பிதர்கள் தோஷம் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கி வெற்றிகள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் 100% உள்ளது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:04 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினம். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. 2/9/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 2/9/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் நீண்ட நாளாக சுபகாரிய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்து முடியலைன்னா இன்றைக்கி அது அமைவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை அனுசரித்து போவார்கள். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள், ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உற்றார் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை குறையும். அதே போல் அரசாங்க வழியில் உதவி பார்த்திங்கன்னா உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். ஆன்மீக சிந்தனை அதிகமாக வரும் இன்றைக்கி மனசில். அதே போல் ஆன்மீக சுற்றுலாக்கள், குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள், தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது திறமையை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. புதிய வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மன நிறைவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தைரியமாக சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உற்றார் உடன் பிறந்தவரும் உங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி இருப்பாங்க. அதே போல் வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்லுவார்கள். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் சில டைம் விரும்பியும் வந்து சேருவாங்க. பழைய பிரச்சனைகள், பழைய கவலைகள் எல்லாமே இன்றைக்கி குறையும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளில் செல்வாக்குகள் அதிகரிக்கும், சொல்வாக்கு அதிகரிக்கும். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் இன்றைக்கி வரும். அதே சமயத்தில் நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள் இன்றைக்கி குறையும். இன்றைய நாள் ஒரு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். நீங்கள் ஆரம்பித்திருக்கின்ற தொழில் சிறப்பாக அமையும். புதிய வேலையாட்கள் அமைவார்கள். நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும்.
தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மனதில் நீண்ட நாள கவலைகள், ஒரு பிரச்சனைகள் இன்றைக்கி முடிவுக்கு வரும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட நாளாக தொழில் செய்து முயற்சி செய்து அது முடியலைன்னா அது இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிப்பீங்க. இன்றைய அந்த திட்டம் இந்த செயல்படுத்த ஆகுவதற்குண்டான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள், உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை, ப்ரமோஷன், சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த ஒரு கனவு இன்று நினைவு ஆகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்குமான விருச்சிக ராசினியர்களே, கணவன் மனைவிகளே ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் காண்பீர்கள். வெளிநாடு வெளியூருக்கு வேலை தேடுகிறவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக அந்த நாள் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு ஆகணும். அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரை புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. மனதளவில் உங்களுக்கு புத்துணர்ச்சி, ஒரு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. புதிய புதிய நட்புகள் உங்களுக்கு அறிமுகமாக, அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். குலதெய்வ பிரார்த்தனைகள் கண்டிப்பாக சென்று வருவீங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இதனால் பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பொறுமையாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகணும். அனைவரிடத்துலையுமே அனுசரித்து போகணும். தானுண்டு தன் வேலைன்று இருக்கணும். கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க, வாக்குறுதி அளிக்காதீர்கள், ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்ட அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அனைவரிடமே இன்றைக்கி அன்பாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாங்கல் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகள் என்று எடுப்பீங்க. அந்த முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு எதிராக இருந்தவங்களாம் விலகி செல்வாங்க. விலகி சென்றவர்களெல்லாம் உங்களுக்கு விரும்பி சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குரிய ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். எதிர்கால சிந்தனைகள் அதிகரிக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார நெருக்கடிகள் உங்களுக்கு போகும். உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இதனால பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாள். குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா செய்யுங்க. சோழி பிரசன்ன ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசினருக்கும் ஒரு வெற்றி நாளாக, மன மகிழ்ச்சி மிக்க நாளாக, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.